ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் டேவிட் ஷர்மி. எவ்ரி ஃப்ரைடே என்னோடய லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு இந்த ஒரு vlogல பார்ப்போமா? ஸோ காலையில் ரெடி ஆகிட்டு நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுவேன். எவ்ரி ஃப்ரைடே நான் ரேராக தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுப்பேன். அன்றைக்கின்னு பார்த்து எனக்கு கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருந்துச்சு. அதனால தான் நான் கங்கா ஸ்வீட்ஸ் போயிருந்தேன். டெய்லி நான் ஆஃபீஸ்க்கு வந்து நடந்து தான் போகிறேன். என்னோடய டைமிங் வந்து 10 to 7. நடுவில் எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே கொடுக்காததுனால நான் வந்து காலையில் நடந்து ஆஃபீஸ்க்கு போய் நடந்து தான் ஹாஸ்டல் போகிறேன். ஸோ ஒரு ஆக்டிவிட்டி கிடைக்குமேன்றதுக்காக அன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுனால காஃபி குடிக்கலான்னு முடிவு பண்ணேன். எத்தனை பேருக்குங்க தோணும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் நம்ம காஃபி குடித்தா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுமேன்னு. ஆனால் எனக்கு தோணும் கொஞ்சம் அடிக்ட்டு தான். ஸோ நல்லா திக்காக ஒரு காஃபி குடிச்சிட்டு நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டேன். அங்கே போயிட்டு ஒரு ஹாஃப் டே நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் எனக்கு பிடிக்கவே இல்லை. அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு என்னன்னு தெரியல. ஒரு ஹாப்பினஸ்ஸாக ஒரு என்னென்னு எனக்கு தெரியாமல் வீட்டுக்கு வேறு அன்றைக்கி போகிறோன்னிட்டு. ஸோ அதனால் நான் கீழே போயிட்டு சரி டீயாச்சும் குடிக்கலாமே அப்படின்ட்டு காலையில் காஃபி குடிச்சோமே இப்போ டீ குடிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் கீழே போயிட்டேன். எப்பயுமே வந்து எங்களோட ஆஃபீஸில் வந்து சாய் கிங்ஸில் எனக்கு ரொம்ப நல்லா ஒரு ஃப்ளேவர்டு டீ பிடிக்கும். எலாச்சி அது. எலாச்சி டீ வந்து அங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு எலாச்சி டீ பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் வாங்கி அந்த டீயும் குடிச்சிட்டு ஒரு ஹாஃப் அ டே ஒர்க் பண்ணிவிட்டு சரி வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா ரொம்ப குளிர், வின்டர் சீசன் இல்லையா? ஸோ ஸ்வெட்டர் எல்லாம் போட்டு பேக் பண்ணிவிட்டு ஒரு ஹாப்பி மைண்டடோட ஹாப்பி வீக்கெண்ட் அப்படிடான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸோடு போனேன்னா நான் வந்து ஆட்டோ புக் பண்ணி போவோம். ஸோ நான் மட்டும் போனதுனால எதுக்கு? ஸோ ஷேர் ஆட்டோவில் போயிட்டு ஃபைனலாக பஸ் ஸ்டாப் ரீச் ஆகிட்டேன். எப்பயுமே ஃப்ரைடே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும். ஆனால் அன்றைக்குன்னு பார்த்து கொஞ்சம் ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ பஸ் ட்ராவலும் என்ஜாய் பண்ணேன். கிட்ட போகவே அப்பாவுக்கு கால் பண்ணிவிட்டேன். அப்பாவும் வந்துட்டார். ஃபைனலாக 1:30 நான் வீட்டுக்கு ரீச் பண்ணேன். ஹாப்பி வீக்கெண்ட்.